பெய்டு ரிவ்யூ இல்லாமல் கரெக்டான ரிவ்யூ பார்ப்போமா? அப்போ இதை பாருங்கள், 2 நிமிஷத்தில் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் ரிவ்யூ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. படத்தோட டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை அவங்க போகிற விக்ரம் சாரோட நேமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அப்படியே மெதுவாக போடாமல் வெறுன்னு போட்டாங்க. சரி, படம் வேகமாக தான் நவுரும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அப்படியே ஸ்லோவாக நவுருது. விக்ரம் சாரோட என்ட்ரிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையாகவே ஜிவி பிரகாஷ் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. அதனால விக்ரம் சாரோட என்ட்ரி வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் அப்படியே ஒரு தங்கச்சி கேரக்டர் வருது. அந்த தங்கச்சி கேரக்டர் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஓவர் ஆக்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து உண்மையாகவே நல்லா தான் போணுச்சு. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும். அந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வைப்பாங்கன்னப்போ உண்மையாகவே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள சீன் உண்மையாகவே மாசான சீனாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரும் எஸ் ஜே சூர்யாவும் சந்திக்கிற ஒவ்வொரு சீனுமே காமெடியாகவும் வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி விக்ரம் சாரோட ஒரு கெட்டப்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து நிற்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையாகவே மாசாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா யார் யார் செத்தா, எஸ் ஜே சூர்யா செத்தா ஆகுறாரா இல்லையா, அதுதான் கதையே. உண்மையாகவே செகண்ட் ஹாஃப் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் எல்லாமே கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாமல் எந்த ஒரு நம்ம பாசிட்டிவாக போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே படம் உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப இமேஜினேஷன்லாம் இல்லாமல் நார்மலாக போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோன்னா இந்த படம் உண்மையாக வேறு லெவல் தான். இதுக்கு வந்து ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.8 கொடுக்கலாம் வித் 5K. தேங்க்யூ கைஸ்.